அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரையிலும் நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். இடறல் சந்தேகம் என்கிற தலைப்பின் கீழாக இந்த செய்தியை நாம் கற்றுக்கொள்ள முடியும். யோவான் ஸ்நானன் அந்த நாட்களிலே ஆண்டவர் கட்டளை கொடுத்து முடித்த பின்பாக தம்முடைய 12 சீஷர்களுக்கும் கட்டளை கொடுத்து முடித்த பின்பு அவர்களுடைய பட்டணங்களில் உபதேசிக்கவும் பிரசங்கிக்கவும் அவ்விடம் விட்டு போனார். இயேசு தன்னுடைய ஊழியத்தை தொடர்ந்த அந்த நேரத்தில் அத்தருணத்தில் காவலிலிருந்த யோவான் கிறிஸ்துவின் கிரியைகளை குறித்து கேள்விப்பட்டு தன் சீஷரில் 2 பேரை அழைத்து, வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று அவரிடத்தில் கேட்கும்படி அனுப்பினான் என்று பார்க்கிறோம். இந்த யோவான் ஸ்நானன் அவன் காவலிலே வைக்கப்பட்டதற்கான காரணம் என்ன? யோவான் ஸ்நானன் நாட்களிலே கார்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோது அவன் குறுநில மன்னனை போல ஆட்சி செய்து கொண்டிருந்த அந்த நாட்களிலே அவன் தன்னுடைய சகோதரனின் மனைவி ஏரோதியாலை தன்னோடு கூட சேர்த்து கொண்டதை அந்த நாட்களில் பிரதான ஆசாரியர்களோ அந்த நாட்களில் வாழ்ந்த வேதபாரகர்களோ அவர்கள் கண்டிக்காமல் விட்டபொழுது யோவான் ஸ்நானன் தீர்க்கதரிசியாக இருந்து தன்னுடைய விசுவாசத்தையும் கொள்கையையும் எந்த சூழ்நிலையிலும் மாற்றிக்கொள்ளாத ஒருவராக இருந்தபடியினால் அவன் ஏரோதை விரல் நீட்டி குற்றப்படுத்தினான். அது நிமித்தமாக ஏரோது யோவான் ஸ்நானனை கொலை செய்ய வகை தேடினான். ஜனங்களுக்கு பயந்ததினால் அவனை காவலில் அவன் வைத்திருந்தான். அந்த சூழ்நிலையில் பல மாதங்கள் ஆகிவிட்டது. யோவான் ஸ்நானனினுடைய சிறையிருப்பு மாறவில்லை. அவனுடைய எண்ணம் என்ன, அவனுடைய நோக்கம் என்ன என்று சொன்னால், ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்தில் யூதர்கள் எதிர்பார்த்தது போலவே அவனும் எதிர்பார்த்து காணப்பட்டவனாக இருந்தான். அதாவது தாவீதினுடைய சிங்காசனத்தை, அந்த நிலையான சிங்காசனத்தை இயேசு கிறிஸ்து பெற்றுக்கொண்டு அந்த கர்த்தத்துவத்தை அவர் தோளின் மேல் வைத்து கொண்டு அவர் ரோம அரசர்களிடமிருந்து விடுதலையை வாங்கி கொடுத்து இந்த நாட்களிலே ராஜ்யத்தை இஸ்ரவேலருக்கு திரும்ப கொடுப்பார் என்கிற ஒரு நோக்கத்தோடு கூட இருந்தபடியினால் அவனிடத்தில் அசைக்க முடியாத ஒரு விசுவாசம் இருந்தது. அவன் சொன்னான், இவர்தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று யோவான் எழுதின சுவிசேஷத்தில் முழுவதுமாக அவன் சொன்ன காரியங்கள். யாரை பார்த்தாலும் இவர் கடந்து போகும்பொழுது இவர்தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டிக்குட்டி என்று சொன்ன போதிலும் கூட, எந்த ஒரு கார்பங்கு தேசாதிபதியாக இருந்தாலும் கூட பாவத்தை கண்டித்து உணர்த்தக்கூடிய யோவான் ஸ்நானனாக இருந்த போதிலும் கூட அவன் இங்கே முதல் வருகைக்கும் 2வது வருகைக்கும் எப்படி யூதர்களும் தீர்க்கதரிசிகளும் அந்த காரியங்களை புரிந்து கொள்ளாமல் இருந்தார்களோ அதே போல் இருந்தபடியினால் அவன் தாவீதினுடைய சிங்காசனத்தை இயேசு கிறிஸ்து பெற்றுக்கொள்ளுவார், கர்த்தத்துவம் அவருடைய தோளின் மேல் இருக்கும், அசைக்க முடியாத ஒரு ஆட்சியை இந்த நாட்களிலே தருவார் என்று நம்பியிருந்தான். அதை காட்டிலும் தன்னுடைய சிறையிருப்பு எப்படியும் மாறிவிடும் என்கிறதில் அத்தனை உறுதியாக இருந்தார். அதாவது இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை ஆண்டவருக்காக வைராக்கியமாக செய்வோம், வைராக்கியமாக பேசுவோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சிறையிருப்புகளை மாற்றவில்லை என்று சொன்னால் நம்ம கொஞ்சம் சந்தேகம், இடறல்கள் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறதற்கு அது காரணமாக மாறிவிடும். இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானனை பார்த்து சொல்லும் பொழுது இயேசுவுக்கு முன்பாக வந்த பிரசங்கியாகிய யோவான் ஸ்நானனை குறித்து பிரசங்கித்து கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய சாட்சி என்ன? அவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் இடரலடையாதிருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்றார். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரையிலும் ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று சொல்லி பரலோக ராஜ்யத்தில் யார் யாரெல்லாம் இருப்பாங்க, பாக்கியம் பெற்றவர்கள் யார் என்று பட்டியலிட்ட இயேசு இங்கே ஒரு காரியத்தையும் சொல்லுகிறார், என்னிடத்தில் இடரலடையாதிருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று ஒரு காரியத்தை சேர்த்து இயேசு சொல்லுகிறதை பார்க்கிறோம். இயேசு சொல்லுகிறார், அந்த யோவான் அனுப்பின சீஷர்களுக்கு ஆன்சர் பண்ணி அனுப்பின பின்பு என்ன ஆன்சர் பண்ணினார்னு சொன்னால், முதல் வருகைக்கும் 2வது வருகைக்கும் வித்தியாசம் தெரியாமல் இருக்கும் பொழுது ஏசாயா
29:18 35வது அதிகாரம் 5-6 63:1 சொல்லப்பட்ட அந்த தரித்திரர்களுக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. குருடர்கள் அடைகிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், முடவர்கள் நடக்கிறார்கள் என்று சொன்ன அந்த காரியத்தை அங்கே யோவானினுடைய சீஷர்களுக்கு இது முதல் வருகையப்பா, இந்த நாட்களில் நான் குருடர்கள் பார்வையடையும்படியாக, செவிடர்கள் அவர்கள் கேட்கும்படியாக, முடவர்கள் நடக்கும்படியாக, தரித்திரர்களுக்கு சுவிசேஷத்தை, பரலோக ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக நான் வந்திருக்கிறேன் என்கிற காரியத்தை சொல்லி அனுப்பின பின்பு யோவான் ஸ்நானனை குறித்து ஒரு அருமையான ஒரு சாட்சியை சொல்லுகிறார். எதை பார்க்க வனாந்தரத்திற்கு போனீர்கள்? காற்றில் அசையும் நாணலையோ? யோவான் ஸ்நானன் காற்றில் அசையக்கூடிய நாணல் அல்ல. யோவான் ஸ்நானன் அந்த சத்தியத்திற்காக தலை போனாலும் பரவாயில்லை என்று சொல்லி அங்கே சிறைச்சாலைகளை தன்னை ஒப்பு கொடுத்திருக்கக்கூடியவனாக இருக்கிறான். வருகிற ஜனங்களை பார்த்து பிரியமானவர்களே என்று அழைக்கவில்லை, அவர்களை பார்த்து சொல்லுகிறான், விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்திற்கு உங்களை தப்பித்து கொள்ள வகை காட்டினவன் யார் என்று தான் அட்ரஸே பண்ணுகிறான். அத்தனையாக வைராக்கியமாக சத்தியத்திற்காக நின்றவன், சத்தியத்திற்காக அவன் தன்னுடைய தலையே போனாலும் பரவாயில்லை என்று சொல்லி தன்னை ஒப்பு கொடுத்து ஏரோதை எச்சரித்தவனை பார்த்து இயேசு சொல்லுகிறார், அவன் காற்றில் அசைகிற ஒரு நாணலை போன்றவன் அல்ல. ஏன்னா சீமோன் பேதுரு என்பவர், சீமோன் என்றால் நாணல், காற்றில் அசைகிற நாணல். அதே போல பேதுரு என்றால் கற்பாறை. இவன் கற்பாறையை போன்ற யோவான் ஸ்நானனை ஒழிய அவன் நாணலை போன்ற ஆளும் அல்ல. அதை தொடர்ந்து சொல்லுகிறார், எதை பார்க்க வனாந்தரத்திற்கு போனீர்கள்? மெல்லிய வஸ்திரம் தரித்த மனுஷனையோ? மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்கள் அரசர் மாளிகையில் இருக்கிறார். வாழ்க்கையிலையும் ஒரு சாதாரணமான எளிமையானவனாக அவன் வாழ்ந்தான். ஒரு எளிமையான உடை, அவன் ஒட்டகமயிர் உடையை தரித்து தன்னுடைய அறையில் வார்க்கச்சையை கட்டி கொண்டிருந்தான். சாப்பாடும் எளிமை. அவன் அங்கே காட்டுத்தேனையும் வெட்டுக்கிளியையும் அவன் சாப்பிட்டு வந்தான் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அதை தொடர்ந்து சொல்லுகிறார், எதை பார்க்க போனீர்கள்? தீர்க்கதரிசியையோ? ஆம், தீர்க்கதரிசியை பார்க்கிலும் மேன்மை உள்ளவனையே என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அது எப்படி எனில், இதோ என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவன் உமக்கு முன்னே போய் உமது வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்று எழுதியிருக்கிற வாக்கியத்தில் குறிப்பிடப்பட்டவன் இவன்தான். ஸ்திரீயிடத்தில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை. ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு மெய்யாக ஆண்டவர் சொல்கிறார். இதில் என்ன சொல்ல விரும்புகிறார்னு சொன்னால், யோவானே சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து ஒரு மணவாளன், நான் மணவாளனுடைய தோழன். இன்றைக்கு சபை மணவாட்டி. ஆகவே மணவாளன் போகிற இடத்துக்கெல்லாம் மணவாளனுடைய தோழன் செல்ல முடியாது. அந்த நாள் மாத்திரமே மணவாளனோடு கூட இருப்பான். ஆனால் சபை என்கிற மணவாட்டி அது மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறதாக, அது எல்லாவற்றையும் மணவாளனுடைய எல்லா காரியங்களையும் அறிந்ததாக, மணவாளனின் எல்லா இரகசியங்களையும் அறிந்ததாக இருக்கிறபடியினால அந்த மணவாட்டியாகிய சபையே அது பரலோக ராஜ்யத்தில் சிறியவர்களாக இருந்தாலும் அவர்கள் தேவனுடைய பாடுகள், அவருடைய மரணங்கள், அவருடைய உயிர்த்தெழுதல்கள் மற்றும் தொடர்ந்து வருகிற அநேக இரகசியங்களை மறைக்கப்பட்ட இரகசியங்கள் என்று எதுவுமே இல்லாதபடி இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் அறிவித்த காரியங்களை மற்றவர்கள் அறிந்திருக்கிறபடியினாலே அவர்கள் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரியவர்கள். யோவான் ஸ்நானன் அத்தனையாய் ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் பெரியவனாய் இருந்த போதிலும் கூட அவன் சத்தியத்திற்காய் அவன் அத்தனையாய் வைராக்கியமாய் நின்ற போதிலும் கூட தலை போகிற சூழ்நிலையிலும் அங்கே ஏரோதை பார்த்து என்னை மன்னித்து விடும், இப்படி சொல்லிவிட்டேனே என்று சொல்லாதபடிக்கு அத்தனையாய் இருந்த போதிலும் கூட அவ்வளோ வைராக்கியமான ஒரு மனிதன், தாழ்மையான ஒரு மனுஷன், தாழ்மையான சாப்பாடை சாப்பிடுகிறவன், சத்தியத்துக்காய் அத்தனை தீப்பொறியாக நின்ற அந்த யோவான் ஸ்நானனின் வாழ்க்கையில் ஒரு கருப்பு புள்ளி தோன்றினதை தான் இங்கே பார்க்கிறோம். இடரல், சந்தேகம். எப்படி ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையில் ஆதி நாட்களில் அந்த பழைய பாம்பாகிய வலு சர்ப்பமானது அது அவர்களிடத்தில் பயன்படுத்தின மிகப்பெரிய ஆயுதம், சந்தேகம் என்கிற ஒரு மிகப்பெரிய தண்டாயுதம். அதே ஆயுதத்தை தான்
இங்கே யோவான் ஸ்நானனுடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு ஆவிக்குரிய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலும் அவன் பயன்படுத்துகிறான். ஆண்டவரோடு கூட எத்தனையாய் சஞ்சரிக்கிறவர்களாக இருந்தாலும், ஆண்டவரோடு கூட எத்தனையாய் நெருக்கமுள்ளவர்களாக இருந்தாலும், அன்றைக்கு ஏவாளிடத்தில் கேட்டது போல தேவன் உங்களிடத்தில் எதையாகிலும் சொன்னதுண்டோ? எதையாவது எந்த கனியாவது புசிக்க வேண்டாம் என்று சொன்னதுண்டோ? ஆமாம், ஒரு கனியை புசிக்க வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார். அவர் நீங்கள் அதை புசிக்கும் நாளில் தேவர்களைப் போல மாறுவீர்கள் என்று அறிந்திருக்கிறார் என்று சொன்னபொழுது தேவாதி தேவன் மேலேயே ஏவாளுக்கு சந்தேகம் வந்தபடியினால ஆதாம் இடத்துல கூட டிஸ்கஸ் பண்ணலை, தேவனிடத்தில் டிஸ்கஸ் பண்ணலை. அந்த சந்தேகம் என்கிற ஒரு கருப்பு புள்ளி அவருடைய உள்ளத்தை நிறைத்தபடியினால அந்த பழத்தை தானும் சாப்பிட்டு தன்னுடைய கணவனுக்கும் கொடுத்து முழு அந்த மனு குலத்தையும் பாவத்துக்கு நேராக தள்ளிவிட்டதை பார்க்கிறோம். சந்தேகம் என்கிற ஒரு மிகப்பெரிய தண்டாயுதம் நம்மை இடறல் என்கிற ஒரு பாவத்துக்கு நேராக அது வழிநடத்தி சென்று இந்த உலகத்தில் நம்ம பாக்கியமானாய் வாழ வேண்டிய காரியத்தை இழந்து விடச் செய்கிறது. இங்கே யோவான் ஸ்நானனுக்கு கொஞ்சம் தான் சந்தேகம் வருது, முழுவதும் சந்தேகம் இல்லை. அதனால் ரெண்டு தன்னுடைய சிநேகிதர்களை அனுப்புகிறான். போய் கேட்டுட்டு வாங்க, வருகிறவர் நீர்தானா? வேறொருவர் வர காத்திருக்க கூடுமா? ஞானஸ்நானம் பெற்றது தெரியும். அவர் கரையேறினுடனே வானத்திலிருந்து புறாவை போல ஆவியானவர் இறங்கி வந்ததை பார்த்தார். அங்கே நின்ற எல்லாரும் சத்தம் கேட்கத்தக்கதாக இவருடைய நேசகுமாரன் இவரில் பிரியமாயிருக்கிற இவைகள் எல்லாவற்றையும் கேட்டிருந்த போதிலும் கூட தன்னுடைய சிறையிருப்பு மாறாத பட்சத்தில் அவரை பார்த்து வருகிறவர் நீர்தானா, வேறொருவர் வர காத்திருக்க கூடுமா? இன்றைக்கி நம்முடைய சிறையிருப்புகள் ஒருவேளை மாறுகிறதற்கு தாமதங்கள் வந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தைகளில் அவர் மேலே வைத்திருக்கிற விசுவாசத்தில் நம்பிக்கையில் 100% உறுதியாக இருப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. கலங்காதே திகையாதே விசுவாசியே, கலங்காதே திகையாதே விசுவாசியே. கல்வாரி நாயகன் கைவிடாரே, கல்வாரி நாயகன் கைவிடாரே.